அதாவது யோசேப்பு காலத்துல எகிப்துல அந்த தேசம் ஆசீர்வாதத்தினாலே 7 வருஷம் ஆசீர்வாதத்தினாலே எப்படி இருந்தது? பரிபூரணம் அடைஞ்சிருந்துச்சு. எப்படி இருந்ததாமா? பரிபூரணம். அப்ப நல்லா விளங்கிங்க. பரிபூரணம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில பரிபூரணமாய் வெளிப்படணும். நான் இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்கிறது, நான் இன்னும் வியாதியோட இருக்கிறது, நான் இன்னும் பிசாசின் பிடிக்குள்ள இருக்கிறது அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் என் வாழ்க்கையில என்ன வரல? பரிபூரணம் வரல. இன்னும் எனக்குள்ள என்ன வரல? பரிபூரணம். இன்னொரு பரிபூரணம் அப்படிங்கிறத இன்னொன்று எப்படி சொல்லானா, யாரு? சாலமோன் சொல்றாருல, நான் தரித்திரராய் உம்மை மறுதலிக்காதபடி அல்ல, தரித்திரராய் உம்மை தூசிக்காதபடியோ பரிபூர்ணம் அடைந்து உம்மை மறுதலிக்காதபடியும். அப்ப ஆழந்தரணும் அப்படி சொல்றாரு. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அப்ப பரிபூர்ணம் என்னது? ஆசீர்வாதம். சொல்லுங்க, பரிபூர்ணம் என்னது? நல்ல நல்ல ஆசீர்வாதம் மாட்டம் சொல்லுங்க. பரிபூர்ணம் என்பது ஆசீர்வாதம். இன்னொரு